மதுரை மத்திய சிறையில் இருந்த கைதி உடல்நலக்குறைவால் உயிரிழந்த சம்பவத்தில் குடும்பத்தினருக்கு உரிய நிவாரணம் வழங்க கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மதிச்சியம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்ற இளைஞர் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு கடந்த 5ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கார்த்திக்கின் உடல் பிரேத பரிசோதனை முடிவடைந்த நிலையில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கார்த்திக்கின் இறப்பிற்கு காரணமான காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க கோரியும் மதுரை கோரிப்பாளையத்தில் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களை போலீசார் கைது செய்ய முயன்ற போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஓமலூர் அருகே வாக்குச்சாவடி மைய அலுவலர்களுக்கு மதிய உணவு மற்றும் தண்ணீர் வழங்கவில்லை என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் பணியாற்றும் வாக்குச்சாவடி மைய அலுவலர்களுக்கு 2ஆம் கட்ட பயிற்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டவர்களுக்கு மதிய உணவு மற்றும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டது. இதனால் உணவு கிடைக்காதவர்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உணவுக்காக எங்களை கையேந்த வைத்து விட்டீர்கள் என்று தேர்தல் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.